ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக குட்டீஸுங்களுக்கு ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது, 10 to 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா துருவன கேரட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட்டையும் நல்லா துருவி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லியும் சாப் பண்ணி சேர்த்துக்கணும். காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பிரெட் கிராம், வீட்டில் ரெடி பண்ணி வச்ச பிரெட் கிராம் ஒரு 2 கை அளவு சேர்த்துருக்கேன். பிரெட் கிராம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா பீட்ரூட், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக லைட்டாக தெளித்து விட்டு சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு சாப்பிங் போர்டில் இந்த மாதிரி நீட்டாக உருட்டி எடுத்துக்கணும். நம்ம என்ன ஷேப் வேணால் உருட்டிக்கலாம், கட்லெட் மாதிரி ரவுண்டாக எந்த ஷேப் வேணால் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நீட்டாக உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லாமே சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸ்டவ் பற்ற வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் இப்போ இந்த மாதிரி 1 by 1 இதில் சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா குக் ஆகும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்டவ்வை ஆயிலில் வச்சு செய்யும் போது உள்ளே அதிகமாக வேகாது, ஆனால் வெளியே சீக்கிரமாக தேஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு செய்யுங்க. லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் குக் ஆனதும் இன்னொரு பக்கம் கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கணும். ஆயிலோட சலசலப்பு அடங்கினதும் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் ஆயிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஆயிலிருந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, பிரெட் கிராம்லாம் வச்சு ஒரு சூப்பராக சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் ஒரு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அருள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்